ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு செம்மையான ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு மாத கணக்கில் உங்கள் முடி வந்து கலராகவே இருக்கணும், நல்ல பிளாக் கலராகவே இருக்கணும், ஒயிட் ஹேரே வந்து எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஹேர் டே வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு கண்மை மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா முடி மொத்தமாக எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு கண்டிப்பாக ஷாம்பு சீயக்காக போடாதீங்க. நார்மல் வாஷ் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து வாரத்தில் நீங்கள் ஒரு 2-3 டைம் பண்ணிவிட்டு வர்றப்போ நிரந்தரமான முடி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகும், கருப்பு கலராகும். மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கொஞ்சம் சும்மா எடுத்திங்கனாவே போதும், கையில் அந்த அளவுக்கு வந்து பிளாக் கலர் பிடிச்சிக்கும். இது நல்லா நீங்கள் ரொம்பவுமே திக்காக இல்லை, எங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா கூட நீங்கள் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல்லு, ஃப்ரெஷ் ஜெல் இருந்துச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கருப்பாகுது அப்படின்ட்டு. இது அது மட்டும் இல்லைங்க, நம்ம முடியிலையும் நல்லா வந்து பிடிச்சிக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான பொருளை வச்சு செம்மையாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் இது நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் இந்த ஹேர் டே வந்து எதுவுமே பண்ணாது, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்மை மாதிரி நல்லா வந்து பிடிச்சிக்கும். நீங்கள் இப்படி தடவின செகண்டில் பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. நல்லா காய விட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல கருமையான கலரை வந்து நம்ம நிரந்தரமாக நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது வாங்க, இப்போ என்னென்ன ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் டே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இது எப்படி ரெடி பண்ணலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் டேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு தான் நம்ம இங்கே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு கடாய் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, இரும்பு கடாய் இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா அடிகனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி அடிகனமாக இருக்கும் இல்லையா, அது நம்ம வந்து அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இரும்பு பாத்திரம் இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? இரும்பு பாத்திரத்தில் இருக்கிற அயன் வந்து நம்ம கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கிறோம். அதனால் கண்டிப்பாக அது இல்லை அப்படின்னா இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை வந்து பறிச்சுக்கோங்க. மருதாணியை அந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு இலைகளை மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அலசிடுங்க. அலசிட்டு தண்ணி இல்லாமல் இதை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் மருதாணி பொடி வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்குறதை விட நீங்கள் மருதாணி இலையை பறித்து இந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இது நல்லா கருகிற அளவுக்கு நம்மளுக்கு வறுவடணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மருதாணி வந்து அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு பார்த்திங்களா? இப்போ இது கூட அதே அளவு வந்து கறிவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. அதே அளவு கறிவேப்பிலை இது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது நீங்கள் தேவையான அளவு அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம கூட சேர்க்க போகிறோம். இது நல்லா முதல்ல வந்து வறுபடட்டுங்க. வறுபட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறம் கடாயில் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து வறுபட்டுரும். மருதாணியில் எல்லா வீட்லேயுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது இல்லையா? அதனால் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கறிவேப்பிலையோடு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். வெறும் கறிவேப்பிலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா வீடியோ போட்டிருப்போம். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மருதாணி இலையோடு சேர்த்து போடுறப்போ உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். முடியும் உங்களுக்கு நல்லா வந்து கருன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா போட்ட செகண்டில் இங்கே பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த இரும்பு கடாய் வந்து சூடு அதிகமாகுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வறுபட்டுரும். அதுக்காக தான். இப்போ இது கூடவே நம்ம வெந்தயம் வந்து சேர்க்க போகிறோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நம்ம முடியை வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முடி உதிரும். முடி வந்து வெள்ளை முடி வந்து அதிகமாக வரும். அப்போ இந்த நம்ம வெந்தயத்தை வந்து சேர்க்குறப்போ நல்லா குளிர்ச்சி, மருதாணியும் குளிர்ச்சி. நிறைய பேர்த்துக்கு ஹேர் டே வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறப்ப சளி தொந்தரவு, தலைவலி பிரச்சனை அதிகமாக வரும். இப்போ இந்த வெந்தயத்தையும் மருதாணியும் கருவேப்பிலையில் இந்த மாதிரி நம்ம வறுத்து பண்ணுறப்ப நல்ல கலரும் கருப்பு கிடைக்கும், தலைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. அதனால் வெந்தயத்தை நல்லா இது கூடவே போட்டு ரோஸ்ட் மாதிரி நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க.
கொஞ்சம் கறிவேப்பிலையும் மருதாணி இலையும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து வறுபடுது, நல்ல ஒரு வாசனை வருது நம்ம அந்த மருதாணி இலையோட இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புகை வருது. இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் வந்து கம்பல்சரி எல்லா ஹெட்டையில் நீங்கள் சேர்த்துறப்போ நல்ல கலர் கொடுக்குங்க. நீங்கள் டிகாஷன் எந்த அளவுக்கு ஒயிட் ஹேரை வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணுதோ அதே அளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த டீத்தூள் வந்து இப்படி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல கலர் நிற்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு ஒயிட் ஹேர் வந்து நல்ல பிளாக் ஹேராக மாறும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த டீத்தூள் வந்து ஃபைனலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புகை வருது பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா புகை வந்துருச்சு, நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், டீத்தூளும் வெந்தயமும் நல்லா கருகிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து வறுபட்டுருச்சு. அதே மாதிரி மருதாணி இலையும் கறிவேப்பிலையும் நல்லாவே வந்து கருகிருச்சு. இப்போ இதை நல்லா வந்து கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். ஒரு தட்டு வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இரும்பு கடாயிலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஹீட் வந்து சூடு வந்து ஆறாது. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தட்டில் கொட்டி வச்சுருங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா ஆறிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுக்கணும். இதில் நிறையா பேர் கேட்பீங்க, அக்கா இது பொடி சேர்த்துக்கலாமா, மருதாணி பொடி சேர்க்கலாமா, கறிவேப்பிலை பொடி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. சேர்த்துக்கலாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுக்கும் நீங்கள் பொடியாக சேர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதா ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க, பொடியாக சேர்க்குறதா பொடியாகவே சேர்த்துக்கோங்க. திருப்பி நம்ம போடுறதை விட்டுட்டு மறுபடியும் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி சொல்கிறேனோ அந்த பக்குவத்திலே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாயிருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பவுட்ரு எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வந்து ஒரு செம்ம பவுட்ரு ஆயிடுச்சு. எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். நார்மலாகவே நீங்கள் கையில் போட்டிங்கனாவே நல்லா கருப்பாயிடும். இது நீங்கள் வந்து வெந்தயம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, டீத்தூள் போட்டிருக்கோம், அதனால் நல்லா வறுபட்டுருச்சு. இருந்தாலும் நம்ம இதை என்ன பண்ணலான்னா சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சல்லடையில் போட்டுட்டு சளிச்சு எடுத்துக்குவோம். இப்போ அதே தட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஜாரில் வந்து ஒட்டாமல் வரும், இல்லைன்னா பூரா ஒட்டிக்கும். இதை அப்படியே சளிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்ம அரைப்படாதெல்லாம் இந்த திப்பி திப்பியாக இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம மேலே வந்துடும். அப்போ வந்து தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைப்படலை. இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் எடுத்துருவோம் நம்ம. இப்போது சூப்பரான செம்மையான ஒரு ஹேர் டே பவுட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மருதாணி இலை, கருவேப்பிலை, வெந்தயம், டீத்தூள் இந்த 4ம் சேர்க்குறப்ப நல்லா ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம இந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மீதி பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சுத்தமான தேங்காய், தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களே அந்த தேங்காய். அதுக்கடுத்து ஒயிட்டு கற்றாழை ஜெல்லு அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து கற்றாழை ஜெல்லு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலாக கூட நம்மளுக்கு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் ஒயிட் ஜெல்லு மெடிக்கலில் கேட்டிங்கன்னா இருக்கும், எல்லா கடையிலையுமே இருக்கும். அதை வாங்கி நீங்கள் இதில் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக கற்றாழை வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு குளிர்ச்சி, நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போது தேங்காயும் கற்றாழையும் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த தேங்காய் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு குளிக்கணுமா, சீரக்காய் போட்டு குளிக்கணுமான்லாம் கேட்காதீங்க. எதுவுமே போடாதீங்க. அப்ளை பண்ணிவிட்டு எதுவுமே போடாமல் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். எந்த ஒரு பிசுப்பும் இருக்காது. தேங்காய் வந்து கம்மியாக சேர்த்துட்டு கற்றாழை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா அலசிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முடி. அப்புறம் நீங்கள் மறுநாள் கூட நீங்கள் ஒரு நாள் விட்டுருங்க. 2வது நாள் கூட நீங்கள் அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் சீயக்காய் தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போவுமே வந்து ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. சீயக்காய் தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாவே கலர் நிற்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்துருக்கிற ஃப்ரெஷ்ஷான பொருள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், மருதாணி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணணுமா, கருவேப்பிலையும் மருதாணியும் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இது ரிசல்ட்டும் கருப்பு மட்டும் இல்லைங்க, இது தலையிலையும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். செம்மையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மை மாதிரி பிடிச்சிக்கும் தலையில். நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக மருதாணி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இது நம்ம தலையில் எப்பவும் போல தான், நான் எல்லா ஹேர்டையும் சொல்கிற மாதிரி தான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத. சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா ஹேர்டையுமே வந்து அப்ளை பண்ணி காமிங்கக்கா அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த முடி இருந்துச்சுன்னா இந்த நேர் மட்டும் இப்போ டச் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நெத்தியில் மட்டும் இருக்குது, இல்லை காது ஓரம் மட்டும் இருக்குது, இல்லை ஃபுல்லாகவே எங்களுக்கு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி விரல் எடுத்துக்கோங்க. முடியில் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பிடிச்சிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க. ப்ரெஸ்ஸு வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வந்து எல்லா பக்கமே நல்லா பிடிச்சிக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ நான் அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் டச் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா ஒரு சூப்பராக பிடிச்சிருக்குது. இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது நல்லா காய விட்டுருங்க. காய விட்டுட்டு எப்பவும் போல் சீயக்காய் அதெல்லாம் போட்டு நம்ம பண்ண சொல்லுவோம். கண்டிப்பாக சீயக்காய் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் நார்மல் தண்ணியில் குளிச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் சீயக்காய் போட்டு குளிச்சுக்கலாம். இது வந்து முக்கியமாக கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு 3 டைம் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் முடி நரைமுடி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாறி சுத்தமாக கருப்பு கலரில் ஆயிரும். இந்த மாதிரி பாருங்கள், கவர் பண்ணி விட்டுருங்க. நல்லா காய விட்டுருங்க. காய விட்டு அப்புறம் அலசிக்கோங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.